அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பயங்கரமான பவர் உப்புக்கு இருக்குது. அது நம்ம கண்ணீரிலும் இருக்குது. கடலில் இருக்கிற அந்த கண்ணீர் உப்பு தான் மனசில் இருக்கிற அந்த துக்கத்தை எல்லாம் நம்ம சொல்லி அதாவது கடலோரத்தில் போய் நம்ம ஒவ்வொரு நல்லதும் சொல்லியிருப்போம், கஷ்டங்களையும் சொல்லியிருப்போம், சந்தோஷமாகவும் இருந்திருப்போம். ஒவ்வொரு துக்கம் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு இது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே இருக்கப்பட்டவன் இல்லாதவன் எல்லாரும் அங்கே வந்துட்டு கஷ்டம் வந்து எல்லாரும் அழுவாங்க. பணக்காரன்னு இல்லை, பணம் இருக்கிறவனும் இல்லாதவனும் எல்லாரும் அழுகத்தான் செய்கிறாங்க. அந்த கண்ணீரெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம கடலில் வந்து உப்பு கறிக்க. இதில் பலர் வந்து நடித்து சிரிச்சிட்டு, அதாவது சிரிச்சுட்டே நடிப்பாங்க, நல்லவங்களாட்ட நடிப்பாங்க நம்மக்கிட்ட. நம்ம அதாவது சிரிச்சே பேசிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ கடலோரத்தில் வந்து புருஷனோ, அதாவது காதலியே அந்த மாதிரி வருவாங்க. புருஷன் பொண்டாட்டி எல்லா லைஃப் ஆளுகளும் அங்கே வர்றாங்க. எல்லா மாதிரி ஆளுகளும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லாட்டி புருஷன் பொண்டாட்டியாக வருவாங்க, லவ்வர்ஸாக வருவாங்க. எல்லாம் அங்கே கடலோரத்தில் வந்து கதையை சொல்லிட்டு சிரிச்சுட்டு எல்லாம் இருப்பானுங்க. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு போய் அப்புறம் அவன் தனிமையில் வருவான். ஒன்று அவன் வருவான், இல்லாட்டி அவன் வருவான். ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வந்து அங்கே உட்காந்து அந்த வேதனை அதே கடல்கிட்ட மறுபடியும் வந்து உட்காந்துட்டு அந்த நினச்சிட்ருப்பான். இப்போ கடந்து போன வேதனையும் வருத்தமெல்லாம், நம்ம இப்படி இருந்தோம், அவன் இப்படி பண்ணிட்டான், இல்லை அவன் நினைப்பான் அவன் அப்படி பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான் என்னைவ அப்படிங்கிறதெல்லாம் அதை நினச்சி அழுவான். அந்த கண்ணீரெல்லாம் சேர்ந்தது தான் அந்த உப்பு தன்மை. நம்ம எத்தனை தான் நல்லது செஞ்சாலும் நம்மளை வந்து அவங்க நல்லது செஞ்ச அதில் இப்போ 100 நன்மை செஞ்சோம்னா அதில் ஒரு தப்பு செஞ்சுருந்தோம்னா அந்த தப்பை வந்து கேள்வி கேட்பாங்க, நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்சேன்னு. ஆனால் நம்ம செஞ்ச அந்த 100 நன்மையோட இதே இருக்காது, பவரே இருக்காது. அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு கெட்டதை வந்து கடனை வாங்கிட்டாவது அவன் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்கார வீட்லேயோ அவங்க வீட்லேயும் இவங்க வீட்லேயும் போய் சொல்லிட்டு வருவாங்க, இவ இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான்னு. அவன் நல்லது செஞ்சுருக்காங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஆனால் அவன் செஞ்ச தப்பை சொல்கிறதுக்கு கடனை வாங்கியாவது பக்கத்து வீட்லேயோ இல்லை சொந்தக்கார வீட்லேயோ அப்படியெல்லாம் போய் நம்மளை பற்றி குத்தம் சொல்லுவாங்க. கொடுக்குற வரைக்கும் நல்லதுங்க தான். கொடுக்கல ஒரு மாதிரி ஒரு தடவை ஏதோ பேசிட்டோம்னா அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்மளை பழி வாங்குவோம். ஒவ்வொரு இடமா போயிட்டு இவ இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு நடப்பாங்க. அது அவங்க அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது. அது வாழ்க்கையில் வந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும். எல்லாரும் அப்படி தான். நம்ம எப்போ தனிமையாக தான் இருப்போம். நல்ல இனிப்பாக பேசுவாங்க. அது பார்த்திங்கன்னா தங்கமே மவளே அப்படியே கண்ணு மணியே அப்படி பேசுவாங்க. ஆனால் உள்ளத்தில் வஞ்சம் அப்படி வச்சுருப்பாங்க. நீ நல்லா ஆகக்கூடாது, நீ அப்படி ஆகக்கூடாது, நீ உனக்கு குழந்த குட்டியெல்லாம் நல்லா வாழக்கூடாது, நீ கடன்லேயே இருக்கணும், நீ கஷ்டம் சொல்லிகிட்டே அழுதுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மகிட்ட பேசும்போது நல்ல இனிப்பா அப்படிங்களா, ஐயோ உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கவே மாட்டாங்க, அது இதும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார எப்படி இருக்குன்னா, நம்ம நல்லாகக்கூடாது, நம்ம எப்போ பார்த்தாலும் கஷ்டம் சொல்லிகிட்டே நடக்கணும், அந்த மாதிரி தான் அவங்க நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதாவது தங்கமே ஏமா கண்ணு அப்படின்னெல்லாம் சொல்கிறவங்கள வந்து நம்பிடுவாங்க. ஆனால் அதே அதட்டி பேசுகிறாங்க ஒரு மாதிரி, ஏய் என்ன இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற, அவங்க யதார்த்தமாக பேசுகிறவங்க, அது தெரியறதில்ல. இந்த தங்கமே பொண்ணு மகளே என் உயிரே அப்படின்னு சொல்கிறவங்கள எல்லாம் நம்பிடுவாங்க. என்னமோ அவங்க வந்து இந்த உலகத்திலேயே நல்லவங்கங்கிற மாதிரி. ஆனால் அது வந்து நடிப்பு. அவங்களுக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக அவங்க செய்கிற ஒரு இதுதான் அது. அவங்க காரியம் முடிஞ்ச உடனே தூக்கி எட்டி மிதிச்சுட்டு நம்ம மேலே நம்மளை படுக்க வச்சுட்டு அவங்க ஏறி நடந்துருவாங்க. அதுதான் இந்த உலகம். அதனால் பார்த்து யார்கிட்ட பேசும்போது உங்களுக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை. இவன் காரியத்துக்கு தான் நம்மக்கிட்ட வர்றான். நல்லா பேசினாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, அந்த காரியம் முடிஞ்சால் அவன் நம்மளை எட்டி மிதிச்சுட்டு போயிடுவாங்கிற எண்ணம் நம்ம மனசில் எப்போவுமே இருக்கணும். யாரையும் நம்பிடாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கூட பிறப்பாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி,
வேலைக்கு போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நல்லா யோசித்து பழகுங்க. என்னதான் நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் அவங்க காரியத்துக்கு வந்து நம்ம காலை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் காலை வாரி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை இப்போத்த காலம். ஓகே, தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.